இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நான் எமர்ஜென்சி வார்டில் தானே சேர்த்தேன். நீங்கள் அங்கே தானே இருக்கணும். எப்படி இங்கே வந்தீங்க? என்ன ஏன் நீங்கள் தப்பிச்சிங்க வந்துட்டீங்களா? உங்களை நான் விட மாட்டேன் மாமா. என் லைஃப்ல ஏன் எல்லாரும் சேர்ந்து கெடுக்க பாக்குறீங்க? அஞ்சலி என்கிட்ட இருந்து ஏன் எல்லாரும் பிரிக்க பாக்குறீங்க? மாமா ஐம் சாரி. அஞ்சலி கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மாமா. அவ இப்பதான் என்ன நம்பி இருக்கா மாமா. அஞ்சலி, அவர் சொல்றது எதையும் நீ நம்பாத அஞ்சலி. அவர் பொய் சொல்லுவாரு. அவர் பொய் சொல்லுவாரு. பொய் சொல்லுவார் அஞ்சலி, நம்பாத. உங்களை ஏஎம் ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சிருந்தேன். உங்களை நான் எமர்ஜென்சி வார்டில் தானே சேர்த்தேன். நீங்க அங்க தானே இருக்கணும். அப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கான்? தப்பா இருக்கே. விடக்கூடாது. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க சிவராமன் யாரையாவது அட்மிட் பண்ணிருக்காங்களா? சிவராமனா? அப்படி யாரும் இல்லையே. இல்ல, ஒரு வாட்டி செக் பண்ணி சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். இல்ல மேடம், அப்படி யாரும் இல்ல மேடம். ஒரு செகண்ட். இங்க பாருங்க, இவரை தான் சொல்றேன். இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு வாட்டி செக் பண்றீங்களா? பேரு கூட மாத்திருப்பாங்கல்ல, கொஞ்சம் பாருங்களேன். இல்ல மேடம், பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, தேங்க்யூ. ஓகே மேடம். ஹே, அவங்க சொல்ற பேஷண்ட்டுக்கு தானே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக அட்மிட் பண்ணிருந்தாங்க. நீங்க அவங்க இல்லன்னு போய் சொல்றீங்க. அது இல்லீகலா நடக்கிற ஆபரேஷன், யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க எதுக்காக விசாரிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஏதாவது உளரணும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம இரு. ஏங்கா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி இல்லீகலா முகத்தை மாத்துற சர்ஜரி நிறைய நடக்குமா? இந்த ஹாஸ்பிட்டலோட வருமானமே இதை நம்பிதான் இருக்கு. பெரிய பெரிய குற்றம் பண்ணவங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இவரும் நினைக்கிறேன். இவர் என்ன தப்பு பண்ணாரோ